எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 18 டிசம்பர் 2023, 19 டிசம்பர் 2023 மற்றும் 20 டிசம்பர் 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, எந்த மாநில அரசு யுவ நிதி திட்டத்தை தொடங்கியது? இதுக்கு சரியான விடை கர்நாடகா. கர்நாடகா. இரண்டாவது கேள்வி, மக்களுடன் முதல்வர் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? மக்களுடன் முதல்வர் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு. எங்க? கோயமுத்தூரில். உலகின் மிகப்பெரிய தியான மையமான ஸ்வர்வேத மகாமந்திர் என்ற பெயரில் எங்கு தொடங்கப்பட்டது? வாரணாசி. வாரணாசி. உலக அளவில் பணம் அனுப்பும் பட்டியலில் $125 பில்லியன் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை இந்தியா. இந்தியா. எந்த மாநிலத்தில் இந்தியாவில் முதன்முறையாக கைரோகாப்டர் சுற்றுலா சேவை தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை உத்தரகாண்ட். உத்தரகாண்ட். 16ஆம் நூற்றாண்டில் உள்ளல் பகுதியை ஆட்சி செய்த ராணி அப்பக்காவிற்கு நினைவஞ்சல் தலையை வெளியிட்டவர் யார்? 16ஆம் நூற்றாண்டில் உள்ளல் பகுதியை ஆட்சி செய்த ராணி அப்பக்காவிற்கு நினைவஞ்சல் தலையை வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன். ரூபாய் 220 கோடி செலவில் செமிகண்டக்டர் ஆலை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஓசூர். ஓசூர். 2023ஆம் ஆண்டின் சிறந்த வங்கியாக பேங்கர் இதழால் எந்த வங்கி தேர்வு செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஃபெடரல் வங்கி. ஃபெடரல் வங்கி. ஒவ்வொரு ஆண்டும் அரபு மொழி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 18. டிசம்பர் 18. ஒவ்வொரு ஆண்டும் சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை டிசம்பர் 18. மைனாரிட்டி ரைட்ஸ் டே. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட்ஸ் டே, எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை டிசம்பர் 18. ஒவ்வொரு ஆண்டும் கோவா விடுதலை தினம் ஒவ்வொரு ஆண்டும் கோவா விடுதலை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை டிசம்பர் 19. டிசம்பர் 19. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மனித உரிமைகள் தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் ஹியூமன் சொலிடரிட்டி டே, எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 20. டிசம்பர் 20. 2023ஆம் ஆண்டிற்கான முத்துலிங்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சா தில்லைநாயகம். சா தில்லைநாயகம். 2023ஆம் ஆண்டிற்கான இந்திரா காந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பி அண்ட் சி. அலியபு அவாத், டேனியல் பேரன்போம். அண்டர் 19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி 2023இல் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? பங்களாதேஷ். பங்களாதேஷ். எகிப்து நாட்டின் புதிய அதிபராக அப்தெல் பதா அல் சிசி தேர்வு செய்யப்பட்டார். இந்தியாவின் முதல் உள்நாட்டு அணு உலை காக்ரபாரா அணு மின் நிலையம் தனது முழு கொள்ளளவை எட்டியது. 2024 ஆண்டுக்கான IPL போட்டிக்கான ஏலத்தில் ஆஸ்திரேலியாவின் மிச்சல் ஸ்டார்க் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக ரூபாய் 24.75 கோடிக்கு ஏலம் போனார்.
ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் அதிக விலைக்கு ஏலம் போன வீரர் என்ற பெருமையை மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் படைத்தார். வாரணாசி நடைபெறும் காசி தமிழ் சங்க நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியின் உரையாடலை மொழிபெயர்க்க பாசினி எனும் இந்திய மொழி ஏஐ கருவி பயன்படுத்தப்பட்டது. தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட 2022 உணவு கலப்படம் தொடர்பான வழக்கு அறிக்கையில் ஹைதராபாத் முதலிடம் பிடித்தது. சென்னையில் மெட்ராஸ் ரேசிங் சர்க்கியூட் ஓடுதளத்தில் நடைபெற்ற ஃபார்முலா 2000 பந்தயத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சந்தீப் குமார் 3வது முறையாக தேசிய சாம்பியன் பட்டத்தை வென்றார். உலகில் முதல் முறையாக வானில் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 4 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி இந்திய நாட்டின் ஆகாஷ் ஏவுகணை புதிய சாதனை படைத்துள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பான DRDO தெரிவித்தது. சூரியலங்கா விமானப்படை தளத்தில் நடைபெற்ற அஸ்ட்ரா சக்தி 2023 பயிற்சியில் சமர் வான் பாதுகாப்பு ஏவுகணை கருவிகள் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக இந்திய விமானப்படை அறிவித்தது. இந்தியாவின் நிரந்தர ஆர்டிக் ஆராய்ச்சி நிலையத்தில் ஹிமாத்ரியில் மிஷன் ஆர்டிக் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பின் இன்டர்போல் அமைப்பின் 91வது பொதுக்கூட்டம் ஆஸ்திரியாவின் வியன்னா நகரில் நடைபெற்றது. பூட்டான் நாடு அஸ்ஸாம் மாநிலத்தின் அருகில் கெலபு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தொடங்க உள்ளது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 18, 19, 20 டிசம்பர் 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.